அவர்களின் திறமைக்கான அங்கீகாரம், எதற்கும் பிறர் தயவை நாடாத பொருளாதார சுதந்திரம், அவர்களுக்கான திறமைக்கு மேடை அமைத்து தர வேண்டிய முக்கிய கடமையும் சமூகத்திற்கு இருக்கிறது. தற்போது உலகம் முழுவதும் வெகு வேகமாக அதிகரித்து வரும் குறைபாடுகளில் ஆட்டிசம் மிக முக்கியமானது. அப்படி ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு 10 வயது மாணவன் பாடிய இசைத்தட்டு வெளியாகியிருக்கிறது. முகுந்தன் என்ற 10 வயது சிறுவன் பாடிய பாடல் இசைத்தட்டாக வெளியிடப்பட்டுள்ளது. கட்டுப்பாடு இழந்து காணப்படும் குழந்தைகளை சார்ந்த இசை ஒரு நல்ல வழி என்கின்றனர் 10 வருடங்களாக இசை மூலம் ஆட்டிச குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் லட்சுமி மோகன். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சகஜமாக அனைவருடன் பழகாமல் இருப்பது, அடிக்கடி சத்தம் எழுப்புவது, எப்போதும் கட்டுப்பாடு இழந்திருப்பது போன்ற குறைபாடுகளுடன் காணப்படுவார்கள். ஆனால் இவர்கள் மனநலம் குன்றியவர்களோ மன வளர்ச்சி குன்றியவர்களோ இல்லை. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏதோ ஒன்றில் அதீத திறமையுடன் காணப்படுவார்கள். அவர்களின் திறமையை ஊக்குவித்தாலே போதும் என்கிறார்கள் வல்லுநர்கள். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமான இன்று இந்த கருத்தை அவர்கள் கூடுதலாக வலியுறுத்தியுள்ளனர். மியூசிக் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்க்கு மட்டும் இல்லை, ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒன்ஸ் மியூசிக் கிளாஸில் உட்காந்து அவன் பாடணுங்கிறது இல்லை, ஜஸ்ட் நல்ல இசையை உட்காந்து டிசிப்ளின்டாக உட்காந்து கேட்க ஆரம்பித்தாலே அவனுக்கு பலவிதமான மாற்றங்கள் அவனுக்குள்ள நிகழ ஆரம்பிக்கிறது. உலகம் முழுவதிலும் வளர்ந்து வரும் குறைபாடுகளில் ஆட்டிசம் முக்கியமானது. ஆட்டிசம் குறையுள்ள குழந்தைகளை பயிற்சி மூலம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்கிறது ஒரு தனியார் அறக்கட்டளை. பொதுவாக ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கட்டுப்பாடின்றி காணப்படுவர். அனைவரிடமும் சகஜமாக பழகாமல் ஓரிடத்தில் அமராமல் சத்தமிட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த செயல்பாடுகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும். அவர்களின் செயல்பாடுகளுக்கு ஏற்ற பயிற்சிகளை கொடுக்கும்போது அவர்களிடம் பெரும் மாற்றங்களை காண முடிகிறது என்கின்றனர் இவர்களுக்கு பயிற்சி அளிப்பவர்கள். அப்படி பயிற்சி அளித்தால் அவர்களிடம் ஒளிந்திருக்கும் அதீத திறன்களை கண்டறிய முடிகிறது என்கின்றனர் பயிற்சியாளர்கள். வேர்ட் லேர்னிங், ஈவன் கம்யூனிகேஷனே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேர்ட் லேர்னிங் மூலமாக அவங்களுக்கு எல்லா டே டு டே லிவிங்க்கு தேவையான எல்லா வார்த்தைகளும் அது மூலமாக சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூஸ் ஸ்பீச் தெரப்பியும் கொடுத்துட்டே இருந்தால் நல்ல பேச்சும் வரும், எழுத படிக்கவும் அவங்க கற்றுப்பாங்க. அப்புறம் ஓரளவுக்கு அவங்களோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் அவங்க அடைவாங்க. இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறனுடன் காணப்படுகிறார்கள். பேசும் பயிற்சி, பழகும் பயிற்சி என பல்வேறு பயிற்சிகள் மூலம் இவர்களின் குறைகளை ஓரளவு களைய முடியும் என்கின்றனர் பெற்றோர்கள். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட இந்த சிறுவனிடமும் ஒரு அதீத திறன் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு வார்த்தையை காட்டி இதுதான் இந்த வார்த்தை என ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும், அதனை எத்தனை முறை கேட்டாலும் சரியாக அடையாளம் காட்டி விடுகிறான். அது தமிழ் சொல்லாக இருந்தாலும் சரி, ஆங்கில சொல்லாக இருந்தாலும் சரி. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிடுவதன் மூலமே அவர்களிடம் ஒளிந்திருக்கும் திறனை கண்டுகொள்ள முடியும் என்கின்றனர் இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள். இந்த மாதிரி பசங்களை இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதை விடையும் இந்த பசங்களுக்கு ஒர்க் பண்ணி நம்மளால் என்ன முடியுமோ, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டேலண்ட்டை எப்படியாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கள சொசைட்டியில் அவங்களையும் ஒரு பசங்களா அவனுக்கும் குள்ளையும் கண்டிப்பாக நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் என்னென்னா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு வர்றதுக்கே யோசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்க குழந்தைய. தென் அப்புறம் தான் நம்ம சொசைட்டியில் நிறைய சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி என் குழந்தைய சரியாக பஸ்ஸில் கூட்டின்னு போக முடியல, மற்றவங்கலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுலேருந்து பேரண்ட்ஸ் முதல்ல வெளியே வந்தால் தான் அவங்க குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியும். எந்த காரணத்தினால் இந்த ஆட்டிச குறைபாடு ஏற்படுகிறது என்பதை கண்டறியப்படாமல் இருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பல குறைகளுடன் இருந்தாலும் ஏதோ ஒரு அதீத திறனுடன் இருப்பார்கள் என்பது மட்டும் தெரிகிறது. அந்தந்த திறனை வெளிக்கொணர்வது சிறந்த பயிற்சியின் மூலமும் பெற்றோர்களின் கவனத்திலுமே உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜன் மற்றும் செய்தியாளர் அபிநயாவுடன் சவிதா.